Hello students, இப்போ 12th standard max exercise 5.2ல sum number 4 பார்க்கலாம். Find the vertex focus equation of directrix and length of lattice rectum of the following கொடுத்துட்டு இதில் ஒரு 5 questions இருக்கு. sum number 1 பார்க்கலாம். Question y square equal to 16x கொடுத்துருக்காங்க. y square equal to 4ax என்ற ஃபார்முலால ஈக்குவல் பண்ணும்போது 4a பிளேஸில் இங்கே 16 இருக்கு. 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4s are 4, 4 4s are 16. ஸோ a equal to 4. இதில் ஃபர்ஸ்ட்டில் கேட்டிருக்கிறது வெர்டெக்ஸ் ஓட ஃபார்முலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக 0,0 எழுதிக்கலாம். y ஸ்கொயர் இருக்கிறனால ஃபோக்கஸ் ஃபார்முலா a, 0ன்னு எழுதிக்கணும். a பிளேஸில் 4 காப்பி பண்ணும்போது 4,0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே ஸ்கொயர் இல்லாத வேல்யூ எக்ஸு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதில் ப்ளஸ் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளேஸில் 4, மைனஸ் 4 லெஃப்டில் வரும்போது ப்ளஸ் 4ஆக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் எல்எல்ஆர்னு எழுதிக்கலாம். எல்எல்ஆர் ஈக்குவல் டு 4a. ஸோ 4 இன்ட்டு ஏ பிளேஸில் 4 காப்பி பண்ணும்போது 4 4s are 16 ஆன்சர் கிடைக்கும். இது லென்த்தை மென்ஷன் பண்ணுறதுனால 16 யூனிட்ஸ்னு எழுதணும். செகண்ட் கொஸ்டின் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y இருக்குது. இதோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayன்னு எழுதிக்கலாம். 4a பிளேஸில் இங்கே 24 இருக்குது. இப்போ a ஈக்குவல் டு 1 4s are 4, 4 6 are 24, a ஈக்குவல் டு 6 எழுதிக்கலாம். இங்கே கேட்டிருக்கிறது போலவே வேர்டெக்ஸ் ஃபஸ்ட்டு. வேர்டெக்ஸ் இந்த ஈக்குவேஷனுக்கும் 0,0 தான். செகண்ட் ஒன் ஃபோக்கஸ். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுனால ஃபார்முலா 0,aன்னு மாறிடும். இங்கே a,0, இங்கே 0,a. 0,a பிளேஸில் 6 எழுதிக்கலாம். ஏன்னா இதோட டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் இந்த பிளேஸில் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் a அப்படின்ற டிஸ்டன்ஸ் வர்றதுனால நம்ம இங்கே a,0 எழுதுகிறோம். இந்த பிளேஸில் டயக்ராம் ஓப்பன் அப்வர்டில் இருக்கும். ஓப்பன் அப்வர்டில் ஒய் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒய் பிளேஸில் ஏன்றதை ஆட் பண்ணி எழுதுகிறோம். தேர்ட் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஒய் இல்லாத வேல்யூ ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அங்கே ஒய் மைனஸ் இல்லாத வேல்யூ, ஸ்கொயர் இல்லாத வேல்யூ ஒய். அண்ட் ஆல்சோ இங்கே ப்ளஸில் இருக்குதுன்னா இங்கே மைனஸ் ஏ. ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளேஸில் 6 எழுதிக்கலாம். மைனஸ் 6 லெஃப்டில் வரும்போது ஒய் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் சேம் ஃபார்முலா தான். 4a 4 இன்ட்டு ஏ பிளேஸில் 6 காப்பி பண்ணும்போது 4 6 are 24 யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். சம் நம்பர் 3 y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8x. அப்போ இதோட ஃபார்முலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. ஸோ 4a பிளேஸில் 8 எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 1 4s are 2 4s are a ஈக்குவல் டு 2. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிற வேல்யூ வேர்டெக்ஸ் பிளேஸில் 0,0 தான். செகண்ட் ஒன் ஃபோக்கஸ்னு சொல்லும்போது நமக்கு a,0 ஒய்க்கு ஸ்கொயர் வந்ததுனால இங்கே a,0. ஆனால் இந்த டயக்ராம் ஓப்பன் லெஃப்ட் வேர்டில் இருந்திருக்கும். ஏன்றது லெஃப்ட் சைடில் வர்றதுனால மைனஸ் ஏன்ற பாயிண்டாக இருக்கும். ஸோ மைனஸ் a,0 மைனஸ் 2,0ன்னு எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே ஸ்கொயர் இல்லாத வேல்யூ எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் வந்ததுனால ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளேஸில் 2 காப்பி பண்ணிக்கலாம். 2 லெஃப்டில் வந்தால் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் சேம் ஃபார்முலா 4a 4 இன்ட்டு ஏ பிளேஸில் 2, 2 4s are 8. ஸோ 8 யூனிட்ஸ்னு காப்பி பண்ணிக்கலாம். சம் நம்பர் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8y ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸில் டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம் தனியாக இல்லை. ஸோ இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் மாற்றிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் மட்டும் காப்பி பண்ணால் போதும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 2s are 2. ஸோ 1 கிடைக்கும். 1 மட்டும் எழுதி ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு இதை அகைன் மைனஸ் சிம்பிள் எழுதி 1 1s are 1ன்னு ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 8y ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஒன் x மைனஸ் 1 the ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8y. 17 minus 1 is 16 equal to 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை இங்கே x minus 1 the whole square வச்சுட்டு 8y ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் 8yனும் 16 ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் 16னும் மாறிடும். இதில் மைனஸ் 8 காமன் எலமெண்ட்டாக வெளியே கொண்டு வந்தாச்சுன்னா y ப்ளஸ் 2 8s are 16. ஸோ y ப்ளஸ் 2ன்னு ஆன்சர் இருக்கும். இங்கே x minus 1 the whole square. ஸோ இந்த ஃபார்முலா x minus h the whole square is equal to minus 4a
ஒய் மைனஸ் கே அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஹெச் பிளேஸில் இங்கே 1 வேல்யூ இருக்குது, கே பிளேஸில் +2 இருக்கிறது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -2ன்னு காப்பி பண்ணிக்கலாம். சேம் வேல 4a ஈக்குவல் பண்ணும்போது 8. ஸோ a ஈக்குவல் டு 1 4s are 4, 2 4s are 8, a ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம எழுதக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸ் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி x மைனஸ் ஹெச் ஒய் மைனஸ் கேன்ற ஃபார்மில் வந்ததுனால ஹெச் கமா கேன்றது வேல்யூவாக இருக்கும். ஹெச் கமா கேன்றது ஹெச் பிளேஸில் 1 அண்ட் கே பிளேஸில் -2வும் காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் ஃபோக்கஸ். ஃபோக்கஸோட ஃபார்முலா ஹெச், இதில் எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்ததுனால இந்த டயக்ராம் கண்டிப்பாக ஓப்பன் அப்வர்ட் ஆர் டவுன்வர்டாக இருக்கும். மைனஸ் வந்ததுனால டெஃபினட்டாக டவுன்வர்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி டவுன்வர்டில் இருந்திருக்கலாம். 1, -2ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -2. ஸோ இந்த மாதிரி டவுன்வர்டில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராமாக இருந்திருக்கும். அப்போது ஒய் ஆக்சிஸில் இந்த பிளேஸில் ஃபோக்கை இருந்திருக்கும் இல்லையா, இது ஏன்ற வேல்யூ. ஸோ கே பிளேஸில் தான் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஹெச் கமா கே ப்ளஸ் ஏன்ற வேல்யூ இருக்கும். இங்கே மைனஸ் வரதுனால இதை மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ ஹெச் பிளேஸில் 1ம் கே பிளேஸில் -2வும் காப்பி பண்ணிக்கலாம். மைனஸ் ஏ பிளேஸில் இங்கே 2 ஆன்சர் ஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை காப்பி பண்ணும்போது ஆன்சர் 1, -4ன்னு ஆன்சர் இருக்கும். இதுதான் 4kயோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இதில் ஸ்கொயர் இல்லாத டேர்ம் சொல்லியிருக்கேன். இங்கே எக்ஸில் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இல்லாத டேர்ம் ஒய் +2. ஸோ ஃபார்முலா இந்த ஒய் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒய் மைனஸ் கே பிளேஸில் அங்கே இருக்கிற ஒய் +2 காப்பி பண்ணிக்கலாம். ஏ பிளேஸ்லையும் 2 ஆப்போசிட் சைட் வரும்போது -2வாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு 2 -2, ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஃபைனலாக கேட்டிருக்கிற கொஸ்டின் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் தட் இஸ் 4a. ஸோ 4 இன்ட்டு ஏ பிளேஸில் இங்கே ஃபைன் பண்ணியிருக்கிற 2 காப்பி பண்ணிக்கலாம். 4 2s are 8 யூனிட்ஸ் அப்படின்றது LLR. இது இந்த 4th கொஸ்டினோடது. சம் நம்பர் 5 பார்க்கலாம். ஒய் ஸ்கொயர் -4y -8x + 12 = 0. ஒய்க்கு தான் ஸ்கொயர் இருக்குது, அங்கே சொன்ன மாதிரியே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் மாற்றிக்கலாம். ஸ்கொயர் டேர்முக்கு ஒய் மட்டும் எழுதினா போதும். இங்கே இருக்கிற சிம்பிள் எழுதி இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 2s are 2, 2 2s are 4, 2 எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் இந்த 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4 ஆன்சர் கிடைக்கும். ஆல்ரெடி -8x + 12 அப்படின்ற டேர்ம் இருக்குது. இது y -2 த ஹோல் ஸ்கொயர். இந்த -8x 12லேருந்து 4 மைனஸ் பண்ணும்போது ஒரு 8 கிடைக்கும், அதையும் இங்கே எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்ம் மட்டும் ஆப்போசிட் சைட் கொண்டு வரணும். ஸோ y -2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், +8 -8ஆக மாறிடும். இப்போ இந்த பிளேஸில் 8 காமன் எலமெண்ட்டாக எடுத்துக்கலாம். x -1ன்னு ஆன்சர் இருக்கும். இங்கே y -2 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா y - k த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு x - h. ஸோ ஹெச்சோட வேல்யூ இங்கே 1 அப்படின்ற வேல்யூ இருக்குது, கேயோட வேல்யூ இந்த பிளேஸில் 2 இருக்குது. அண்ட் ஆல்சோ 4a. நம்ம இதில் 4aன்றது ஃபார்முலா, 4a பிளேஸில் 8ன்ற டேர்ம் இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு 1 4s are 4, 2 4s are 8ன்னு ஆன்சர் இருக்கும். a ஈக்குவல் டு 2. a வேல்யூவும் ஃபைன் பண்ணியாச்சு, ஹெச்கே வேல்யூவும் ஃபைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டெக்ஸ் ஃபார்முலா h, k. ஸோ ஆன்சர் 1, 2ன்னு காப்பி பண்ணிக்கலாம். ஃபோக்கஸோட ஃபார்முலா h. இந்த டயக்ராம் y அப்படின்றதுனால நமக்கு ஓப்பன் ரைட் வேர்டில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராமாக இருக்க சான்ஸ் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணும்போது இங்கே h, k 1, 2, எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 2வாக இருக்கலாம், இந்த பாயிண்டாக இருக்கலாம். ஸோ ஓப்பன் ரைட் வேர்டில் வரக்கூடிய டயக்ராம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஏன்றது இது ஃபோக்கையாக இருக்கும் இல்லையா, ஸோ ஏ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எக்ஸ் ஆக்சிஸில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸில் தான் நம்ம ஏன்றதை ஆட் பண்ணோம். h + a, k. h பிளேஸில் 1 + a பிளேஸில் 2, k. ஆன்சர் 1 + 2 ஆன்சர் 3. ஸோ 4k 3, k பிளேஸில் 2 காப்பி பண்ணிக்கலாம். 3, 2. நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இது எப்படி சொல்லியிருக்கேன்னா ஸ்கொயர் இல்லாத டேர்ம் இல்லையா, இங்கே ஸ்கொயர் இல்லாத டேர்ம் x - 1 தான். ஸோ x - 1 x - hன்னு எழுதிக்கலாம். இங்கே a இந்த பிளேஸில் ப்ளஸில் இருக்கிறதுனால -aன்னு எழுதணும். x - hோட வேல்யூ இங்கே x - 1.
equal to minus a placeல 2 copy பண்ணிக்கலாம். So x equal to minus 1 opposite side வரும்போது plus 1 மாறிடும். minus 2 plus 1 value is minus 1. minus 1 leftல கொண்டு வந்துடலாம். x plus 1 equal to 0 னு answer கிடைக்கும். Last one is LLR, length of lattice rectum, that is 4a. 4 into a value is 2, so 4 2s are 8. That why length of lattice rectum value is 8 units.